நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை மயிராடாது. அண்ணாமலையை தாறுமாறாக பேசிய சீமானின் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். காளியம்மாவை கடுமையாக விமர்சித்தும் அதை நியாயப்படுத்தி பேசியுள்ளார் சீமான். நான் அப்படி போவேன் சலையே சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்ச இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி படம் சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதியை பாட்டு பாடி விமர்சித்தார். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்கப்படும். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப, நான் மேல நின்னுக்க, நீ கத்திட்டு இருப்ப, நான் அங்க இருப்பேன். நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு. உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை மயிராடாது. மயிராடா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்ததாயிர சுமாரமா வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மிட்ல இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. என்னத்தையாவது பேசுறது ஆடியோ. ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய், நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த. 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது. நான் அப்படி போவேன் சலையே சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைச்ச இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அவன் நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பாக்குறவன். அவன் மோந்து பார்த்துட்டு நீனு ஒரு மோந்து பாரு, நீனு கொஞ்சம் மோந்து பாரு. அயோக்கியப்பு. எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேச்சுக்கிறது. யார் யாரை வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட். இந்த மாதிரி அவ அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு. ஈரோட்டில இருந்து ஒரு மூத்த பத்திரிகையில, புகழ்பெற்ற பத்திரிகையில வேலை செய்யற தங்கவேல் அவர்கள், அவருடைய மனைவி என்னுடைய தங்கை பணி இடமாற்றத்துக்கு வந்திருக்கிறார். அரசு பேருந்துல போறோம், மகளிருக்கு இலவச கட்டணம் இல்லா பயணம். அது சொல்லுது கண்ணீரோட. ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை. நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை. காரணம் இலவசம். இலவசம் என்ற சொல்லால் நம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு. அது தனியார். எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்கள். இப்ப இப்படி பாருங்க, அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், மோடி அவருடைய நெருக்கமான நண்பர். அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார். யாரை சந்திக்க வந்தார், எங்கு வந்தார், எந்ததற்காக, யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார்? இது ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு தகவல், ஒரு தொலைக்காட்சி பேசியது, வாடகை வாய்கள் பேசியது ஏதாவது இருக்க? இப்ப எதற்காக வந்தார்? அதான் நீ நினைச்சுக்கலாம், ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான், அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு. இங்க பிரபாகரன் மகன் ஒருத்தர் நிக்கிறேன், நீங்க ஒரு மயிரையும் கொடுங்க. அதெல்லாம் போப்பா, அங்கிட்டு போப்பா. அது மீனவன் பிரச்சனை, அங்க இருக்கிற குடிகள் பிரச்சனை. அது என் நாட்டு பிரச்சனை, என் நிலம் சார்ந்த பிரச்சனை, என் இனம் சார்ந்த பிரச்சனை. இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை? விளக்கு. இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை சொல்லு. அதுக்கப்புறம் நீ பறந்துருட்ட போ. எதற்காக வந்தார் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது?
பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்குன்னு பாரு. ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே இருக்குல்ல பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்குல்ல, எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தி இருக்கணும் அளவிடுகிற அந்த பெட்டி, அந்த கருவி பொருத்தி இருக்குல்ல, அது அதானியோட இது. அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது இது கைது சண்டாளன்னு பாடக்கூடாது. பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா. என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுனதா இருக்கும். எடுத்தோன்னா பாரு, அதான் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு. இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிரா உங்க மேலிடம். பல மேலிடம் கீழிடமா இருக்குடாப்ப. போய் பீச்சில் போய் பாரு, மேலிடம் கீழிடம். வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப, நான் மேல நின்று நீ கத்திட்டு இருப்ப, நான் அங்க இருப்பேன். ஐயோ அப்படி பேசிட்டாரு. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர். அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார். தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன். சண்டாளன்னா யாரு? நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியார். தாயை நிந்தித்தவன், தந்தையை வெறுத்தவன், இதெல்லாம் சொல்றாரு. அது ஒரு இழி சொல். சரி வேணாம், விட்டுருவோம். இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதீங்க, கொடுஞ்சனியன்னு பாடுங்க. பாடிட்டு போங்க. வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். சரி, போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாகமா போங்க. ஏடா இப்பவே ஹிட் ஆயிருச்சடா. அன்னைக்கு இப்படிதான் என் மையன் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போனேன். அங்கே போனால் குறுக்கெல்லாம் கூடிட்டு, ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போங்க. இப்படி பாடுறதா போயிடுறதா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, கொடுஞ்சதிகாரன் கருணாநிதி.